நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய மாவட்ட ஊராட்சியுடைய தலைவர், ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அருமைச்செல்வர் மு. பாபு அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமைச்செல்வர் வெங்கடேசன் அவர்களே, இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் கோட்டி என்கின்ற கோவிந்தன் அவர்களே, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சேகர் அவர்களே, தேமுதிகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பிரதாப் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் ஞானசேகரன் அவர்களே, குமரப்பாண்டியன் அவர்களே, அண்ணன் கஜேந்திரன் அவர்களே, சகோதரர் முரளி அவர்களே, கூட்டணி கட்சியை சேர்ந்த தருமபுரி வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவர்களே, இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதரர்களே, ஒன்றிய சேர்மன் சகோதரர் பாஸ்கர் அவர்களே, சகோதரர் கிருஷ்ணமேனன் அவர்களே, அவை இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சாரதி அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் காரணம் அனைத்து கருதி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை, அனைத்து இயக்கத்தை சேர்ந்த மதச்சார்பற்ற கூட்டணியுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாலை 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க இருக்கின்றார்கள் என்று எல்லா டிவியிலும் பிளாஷ் நியூஸ் ஓடிக்கொண்டிருக்கின்றது. 5 வருடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி நிறைவு பெறுகிறது. இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு தேர்தல் அறிவிக்க இருக்கின்றார்கள். தேர்தல் அறிவித்த பிறகு 40 நாட்கள் கழித்து 2வது முறையாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு மனிதர் 2வது முறையாக பொறுப்பேற்க இருக்கின்றார். ஏன் இந்த கூட்டம், ஏன் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரானிலே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர், ஈரானிலே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர். இந்த போரை தடுக்க முழு காரணமாக இருக்கக்கூடியவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அவர் சொன்ன காரணத்தினால் அமெரிக்க படைகளும் இஸ்ரேல் படைகளும் ஈரான் மீது போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான கேஸ் அவங்க இருப்பு வச்சிருக்காங்க. இஸ்ரேல் 3 வருஷத்துக்கு தேவையான கேஸ் இருப்பு வச்சிருக்காங்க. எனக்கு ரஷ்யா 1.5 வருடத்துக்கு தேவையான கேஸ் இருப்பு வைத்திருக்கிறார்கள். பல நாடுகள் 1 வருஷத்துக்கு தேவையான கேஸ இருப்பு வச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மத்திய அரசு, டெல்லி அரசு யார் டெல்லியில் இன்னைக்கு ஆண்டது? மோடி மோடி மோடி. 1 மாசமா ஈரான்ல போர். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மெட்ராஸ் போனீங்கன்னா, மெட்ராஸுக்கு போய் மொத்தவாசாலைக்கு போய் மார்க்கெட்டுக்கு போய் நாங்க காய்கறி அமிச்சதெல்லாம் பில்லு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போனோம். காலையில நீங்க கிளம்பி போறீங்கன்னு சொன்னா போகும்போது வீட்டுக்காருக்கு ஏப்பா கேஸ் ஏரியும் எந்த டீ கடையிலும் டீ கூட வைக்க மாட்டாங்களா, மெட்ராஸ்ல சோறே போட மாட்டாங்களா, இந்த அப்பா கொஞ்சம் செஞ்சு கொடுத்து அனுப்புறேன், ஏற்றும் போய் எப்படியாவது பில்லு வாங்கிட்டு வந்திருப்பாரு. இன்னைக்கு மெட்ராஸ் போனா சாப்பாடு செஞ்சு நீங்க கொடுத்து அனுப்புற உங்க வீட்டுக்காரு. சரி, அப்படிதான் சாப்பாடு செஞ்சு நீங்க கொடுத்து அனுப்புறீங்க சொன்னா அங்க போனத பட்டியை பார்த்துட்டு கடைக்காரரு மார்க்கெட்ல இல்லப்பா நாளைக்கு மத்தியானம் கொடுக்கணும்னா வீட்டுக்காரர் ராத்திரி சாப்பாடு எங்கடான்னு கேட்டா என்ன ஈர துணிதான். ஏன்னா எந்த ஹோட்டலையும் மெட்ராஸ்ல சாப்பாடு போறதுக்கு கேஸ் இல்ல, எல்லாம் போட்டான். இன்னைக்கு கேஸ் கிடையாது, கேஸ் தட்டுப்பாடு, சாப்பாடு இல்லை என்கின்ற நிலை. இப்ப பேசும்போது குமரபாண்டியன் பாபுலாம் அருமையா பேசினாங்க. என்ன சொன்னாங்க? 2001 நான் ஊராட்சி மன்ற தலைவர், லத்தேரியில 2001 நான் ஊராட்சி மன்ற தலைவர். நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்தார். தலைவர் கலைஞர் என்ன சொன்னார்னா, எல்லா சொசைட்டி சார்பில் அண்ணன் ஆர் காந்தி அன்னைக்கு சொசைட்டி செயலாளர் தலைவராக இருந்தார். என்ன கொடுத்தார்? டோக்கன் புக் கொடுத்து ஒவ்வொரு ஊரா போய்
அடுப்பூதும் பெண்கள் பாவம் அடுப்பூதி கண்ணு கசக்கிட்டு இருக்காங்க. கேஸ் அடுப்பு கொடுனாரு. 2001 கேஸ் அடுப்பு கொடுத்தோம். எல்லா வீட்டுக்கும் இன்னைக்கு கேஸ் இருக்குன்னா அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர். நானும் பாப்போம். இந்த மலரி வாரத்துக்கு போனோம். இந்த மலரி வாரத்துல போனா எல்லாம் இந்த துப்பை போட்டு அடுப்பு மேடுவான்னு பார்ப்போம். ஆனா இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கு. இப்ப என்னடா சொன்னா எல்லாம் கேஸ் வச்சு அடுப்பு பத்த வைக்கிறாங்க. எங்க மலடி வாரத்துல எங்க விறகு கிடைக்குமோ அந்த இடத்துல அந்த அளவுக்கு நாட்டை முன்னேற்றியவர் யார் என்று சொன்னால் தலைவர் கலைஞர். இன்னைக்கு என்ன நிலைமை? அங்க போர், இங்க கேஸ் இல்லைன்றான். இது என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல அரிசி டெய்லி போய் செட்டியார்கள் வாங்கிட்டு வருமா? டெய்லி போய் பஜார்ல வாங்கிட்டு வருமா? நீங்க குடும்ப தலைவிகள் எப்படி இருந்தாலும் ஒரு 20 நாள் ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி வாங்கி வச்சிருப்போம். இது ஒரு குடும்பத்திலேயே நடக்குதுன்னு சொன்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய மோடி என்ன பண்ணிருக்கணும்? இந்த கேஸ் எல்லாத்தையும் 1.5 வருஷம் மற்ற அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா போன்ற நாடுகளை போன்று இந்த கேஸ ஸ்டாக் வச்சிருந்து மக்களை காப்பாற்றலாம். அம்மா மக்களை காப்பாத்தல. இங்க 2 பேரும் பேசினே இருந்தாங்க. என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தேன். இங்க பேசின கோட்டி சொன்னார். என்ன சொன்னாரு? 400 ரூபாய் கேஸ் சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து. பிரதாப் சொன்னார் 400 ரூபாய் கேஸ். இன்னைக்கு எவ்வளவு கேஸ்? எவ்வளவு? 1000 ரூபாய். ரவுண்டா 1000 ரூபாய். ஆனா 1050 ரூபான்னு ஒருத்தர் சொன்னாங்க. இரண்டாவது கேட்டா 50 ரூபாய் போடுறவங்களுக்கு இன்னும் மலடி வாரத்தில் இருந்தா 100 ரூபாய், 1100 ரூபாய் கேஸ். சரி, இதே நிலை நீடிச்சிச்சு சொன்னா அடுத்த மாசம் கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாய். கேஸ் சிலிண்டர் விலை 2000 ரூபாய். இப்ப என் வீட்டுக்காரம்மா இந்த எல்லாம் பேஸ்புக்ல வாட்ஸ்அப் பாக்குறீங்களா? அடுப்பு வச்சு பவானி பக்கத்துல ஒரு கடையா நானும் பார்த்திருக்கேன். அவர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருப்பாரு. எப்படின்னா விறகு வச்சா அந்த அடுப்பு எரியும், ஆனா புகை வராதுன்னு ஒரு பார்த்துருப்பீங்க. ஒரு அடுப்பு. அப்போ அவனை யாரும் சீண்டவே இல்லை. இப்ப என் வீட்டுக்காரமா சொன்னாங்க கேஸ் தட்டுப்பாடு வருதுன்னு சொல்லி அந்த நம்பருக்கு போன் பண்ணா யாரும் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்ன காரணம்? அவரு ஒரு 10 அடுப்பு செஞ்சு வச்சிருப்பாரு. இப்ப பாக்குறாங்க பாரு அந்த அடுப்புக்கு எவ்வளவு பெரிய டிமாண்ட். காரணம் என்னடா சொன்னா அதை வச்சாவது நம்ம சாப்பிடலாமே அப்படி என்கின்ற நிலை. எந்த டீ கடை கிடையாது, டீ கொடுக்க மாட்டாங்க. இந்த நிலைமை 1 மாதம் காலத்து. இதுக்கு என்னடா காரணம் சொன்னா மோடி, நம்ம ஆண்டு கொண்டிருக்க மோடி மேல டெல்லியில இருந்து அவர் சேமிச்சு வச்சிருக்கணும். இந்த கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1000 ரூபாய் போச்சு. அதற்கு யார் காரணம்? நம்ம முதலமைச்சரா காரணம்? தமிழ்நாட்டில் நம்மள வச்சிருக்கிறோம்? இல்லை, இதற்கு காரணம் மோடி. எப்படி அடுப்பு எரியும் போது அந்த அடுப்பு எரியுமோ அது மாதிரி உங்க வயிறு எரியும். கண்டிப்பா மோடி வீட்டுக்கு போயே ஆகணும். இப்ப மோடி 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போறோம்னா அதுக்கு முன்னாடி யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்ப முடியுமாக்கா? கொஞ்சம் அதுக்கு முன்னாடி யாரா வரணும்னு சொன்ன வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த மோடியை ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்ற தற்கொலை கூட்டங்கள் இந்த நாட்டிற்கு வரவே கூடாது. காரணம் அவர்கள் வந்தால் கேஸ் சிலிண்டர் 2000 ரூபாய். ஒரு அம்மா கேட்டாங்க, நான் எல்லா ஊருக்கும் இப்ப போயிட்டா எல்லாம் முதல்ல போறோம், இந்த நகை விலை ஏத்திட்டீங்களே இப்ப யாரும் கேட்டுருந்தாங்க. ஏமா நியாயமா கேக்குறீங்க? நகை விலை ஏறி போச்சு. நகை விலைங்க நந்தகுமாரா ஏத்தலாம்? நகை விலை நானா ஏத்துறேன்? சரி, எங்க கட்சி தலைவர் நம்ம தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரா ஏத்தினார் நகை விலைய? இல்லம்மா, இந்த நகை விலை குறைக்கணும்னா யாரா குறைக்கணும்னு சொன்னா மோடி குறைக்க வேண்டும். மோடி குறைக்கலையே. நகைக்கு நாம என்ன பண்ண முடியும்? நான் வந்து ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன். எங்க வீட்டுல தான் பிரச்சனை. சொல்றது கேளுமா, அவங்க வீட்டுக்கு தகுந்த பிரச்சனை அவங்க வீட்டுக்கும். என் பொண்ணுக்கு நான் கூட நகை போடணும்னா எங்க வீட்டுல என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்கன்னு கேட்டு உண்மையை சொல்ற, பொய் சொல்ல மாட்டேன். முதல்ல வாங்கி வச்சிருக்கலாம்ப்பா, நான் சொன்னேன், ஏமா உண்மையை சொல்றேன்.
சொத்து வாங்கி வச்சிருக்கலாமா? உன் சொத்து யாருக்கு ஒரு என் பொண்ணுக்கு யார் யார் நகை போடுவான் கல்யாண வயசு வந்துச்சேன்னு எங்க வீட்டுல கேக்குறான். இது என் வீட்லயே மட்டும் கிடையாது, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி 100 சவரம் ஒருத்தர் வைப்பான், 50 சவரம் ஒருத்தர் வைப்பாங்க, 60 சவரம் ஒருத்தர் வைப்பாங்க, 20 சவரம் ஒருத்தர் வைப்பாங்க, 10 சவரம் வச்சு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை பார்த்து வைக்கும் போது நீங்க அருமை பெரியவர்களே, ஒரு 10 சவரம் 4 வருஷத்துக்கு முன்ன 4,20,000 ரூபாய், இன்னைக்கு 13 லட்சம் ரூபாய். இது யாரா ஏற்றது கேட்டா யாரு சொல்லுங்க, யாரு சவுண்டா சொல்லுங்க. இப்ப எங்களை திட்டுவீங்களா? சரி, கேஸ் விலை இவ்வளவு இருக்கு, ஏறுவதற்கு 400 ரூபாய் 300 ரூபாய் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த கேஸ் விலை ஏறதுக்கு யார் காரணம்? கல்யாணம் சொல்லுங்க. நாங்க இல்ல சரி, நான் மட்டுமா, நான் கிளம்பட்டுமா? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அந்த சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சு ஆமா அப்படின்னு. அருமை பெரியவர்களே, இதுதான் நாட்டு நடப்பு, இதுதான் நாட்டு நடப்பு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கல்வி நிதி நம்ம குழந்தைங்க படிக்கிற மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இந்தியை ஏற்றுக்கணும்னு சொல்றாங்க. முடியாது, மும்மொழி கொள்கை வேண்டும்னு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். அதுக்கு எவ்வளவுனா 3458 கோடி ரூபாய் நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு பணம் கொடுக்கல. அடுத்து நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்களே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஆமா கட்டு. சரி, இவ்வளவு நேரம் பேசல, கட்டாத பேசுறீங்க. சரி, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை யார் கொடுக்கறதுன்னு தெரியுமா? யாரு யார் சொல்லுங்க பாக்கலாம், யார் சொல்லுங்க பாக்கலாம். மோடி கொடுக்கணும். இது நம்ம அணைக்கட்டு தொகுதியில் இருக்கிற எல்லா கிராம மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, மோடி தான் கொடுக்கணும். 2000 கோடி ரூபாய் காவாயிலையும் ஆத்துலயும் மேட்லயும் முள்ளு செடியிலையும் கீழே உட்கார்ந்து வேலை செஞ்ச உங்களுக்கு 2000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு தராமல் இழுக்கக்கூடிய ஆள் யாரான்னு கேட்டா அங்க மேல இருக்கக்கூடிய மோடி. அந்த மோடி ஆதரிக்கிறது யாரான்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி. இங்க இருந்து ஐயா ஓட்டு போறீங்க, எடப்பாடி 2000 ரூபாய் கொடுப்பாருன்னு. டேய், நீ கொடுக்கறதுக்கு முன்ன எங்க ஆளுங்களுக்கு அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டு வர்றா, எங்க தலைவர் முதல்ல போட்டு சொல்லி வர்றா. பொம்பளைங்களாம் தான் பஸ்ல ஃப்ரீயா போறாங்களாம், ஆம்பளைங்களும் போவாங்களாம். சொல்றோம், ஸ்கூட்டர் கொடுக்கறது கொடுத்தாரா? 5 வருஷத்துக்கு முன்ன 4000 ரூபாய் போடி அக்கௌண்ட்ல கொடுத்தாரா? ஆனா சொன்னதை எல்லாம் செய்து வந்தவர் தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய அன்பு மகன் தலைவர் தளபதி. 5 வருஷத்துக்கு முன்ன 4000 ரூபாய் போட்டாரு, இப்ப 5000 ரூபாய் போட்டாரு. 2000 ரூபாய் உங்களுக்கு வரும், 7000 மீதி வரும். உங்களுக்கு என்னென்ன திட்டமோ எல்லா திட்டத்தையும் யாரா தருவார் கேட்டா தலைவர் கலைஞருடைய அன்பு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தருவார். சிம்பிளா இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு? கேஸ் விலை ஏற்றம் நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்காக. சரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா யார் பண்ணனு? மோடி கூட்டாளி யாரு தெரியுமா? அந்த லாஸ்ட்ல மோடி கூட்டாளி யார் தெரியுமா? மோடிக்கு தமிழ்நாட்டில் கூட்டாளி யார் தெரியுமா? மோடிக்கு தமிழ்நாட்டின் கூட்டாளி இந்த நகை விலை ஏற்றம், கேஸ் விலை ஏற்றம், விலைவாசி ஏற்றம் எல்லாத்துக்கும் மோடிக்கு கூட்டாளி இந்த தமிழ்நாட்டில் யார் சொல்லுவாங்க? எடப்பாடி. டெட்பாடி இல்ல, எடப்பாடி பழனிசாமி. அந்த கூட்டம் வரும். முதல் இடத்துல பேனர் எல்லாம் பார்த்தேன். 2000 ரூபாய் தராங்க, ஆமா இந்த பஸ்ல ஃப்ரீயா போறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, புடலங்கா பண்றாங்க. சொன்னதை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம் தலைவர், நம் முதலமைச்சர் சொன்னதை செஞ்சாரு. யார நம்புவீங்க? சரி, நான் கேக்குறேன், நான் வரமா? இந்த தடவை எம்எல்ஏ நிக்கிறோம், நாங்க உதயசூரியன் தான் நிக்க போது. தங்க விலை அப்படியே பாதி போச்சிடுறேன், நம்புறீங்களா? 100 நாள் 500 நாள் கொடுக்குற, நம்புறீங்களா? இல்ல 365 நாள் இது எப்படி 500 நாள் கொடுப்பான்? யோசிக்க வேணாமா? வருஷத்துல எத்தனை நாள்? 365 நாள் தானே. நான் என்னை தேர்ந்தெடுத்தால் 500 நாள் தருவேன். ஆஹா, என்ன கணக்கே போடாம, ஆஹா ஐயோ வருஷத்துக்கு 500 நாள் கொடுக்குறோம், அவன் சூப்பரா. அது மாதிரிதான் ஒவ்வொரு திட்டமா இன்னைக்கு எடப்பாடி நான் வந்தால் தருவேன், நான் வந்தால் தருவேன், நான் வந்தால் தருவேன். நீ தானே 5 வருஷத்துக்கு முன்ன இருந்த, இப்ப நீ வந்து எப்படியா கொடுப்ப?
நீ வந்தாதானே கொடுக்கறதுக்கு பொய் முட்டை ஆறு அள்ளி அள்ளி விட்டு போறா எங்க இருந்து கொடுக்க முடியும்? வெயில் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அருமை பெரியவர்களே, இந்த ஆர்ப்பாட்டம் கூட்டம் உங்களை டெய்லி நாங்க பார்க்கிறோம். உங்களை டெய்லி பாக்குறோமா இல்லையா? நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வருமா இல்லையா? இந்த 10 வருஷமா இந்த மேடையில் இருக்கிற மொத்த பேரும் உங்க நல்லது கெட்டது வாழ்வு சாவு அது வந்தாதானே ஒரே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இந்த உதயசூரியனை எதிர்த்து நிக்கிறவங்க ஒண்ணு கேட்டுக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, எப்ப தாய்மார்கள் பார்த்து நல்லா இருக்கியான்னு சிரிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஊர் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். என்ன பண்ண? நானும் 35 வருஷமா அந்த துரைமுருகனோட 84 எலெக்ஷன் வேலை செஞ்சேன். 89 இருந்து அவரோட இந்த எல்லா எலெக்ஷன் இருக்கிறேன். வண்டியில உட்காந்தே போவேன். அவர் சொல்லுவாரு, இந்த பொம்பளைங்க சிரிச்சாங்கன்னா அவங்க நம்பாளணும், சிரிக்கலன்னு வச்சுக்கிறான் அவங்க நம்மள ஓட்டு போட மாட்டோம், போயிட்டே இருப்போம். அவர்கிட்ட பார்த்து கத்துக்கிட்டு இது எல்லாமே. இந்த தொகுதியில வண்டியில கையெழுத்து கும்பிட்டா என் கை கீழே தான் இருக்காது. இப்படி பண்ண மாட்டேன் நான். இந்த 10 வருஷமா இந்த தொகுதியில அணைக்கட்டு தொகுதியில பொதுமக்களுக்கும் கட்சிக்காரர்கள் எல்லாருக்கும் கத்து கொடுத்திருக்கோம். என்ன தெரியுமா? 2 கையெழுத்து கும்பிடணும். காரணம், இந்த மேடையில நாங்க இருக்கோம். நந்தகுமார் இன்னைக்கு எம்எல்ஏ, பாபு சேர்மன், இங்க இருக்கக்கூடிய ஞானசேகரன் சேர்மன், இங்க இருக்கக்கூடிய இவர் ஊராட்சி மன்ற தலைவர், அவர் வீட்டுக்காரமா சேர்மன், அவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அவர் வைஸ் சேர்மன், இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த பொதுமக்கள். இந்த பொதுமக்கள் 2 கையெழுத்து கும்பிடுறா. முதல்ல 2 கையெழுத்து கும்பிடு. இதே கூட்டத்தில் கூட என்ன திட்டமும் கூட இருக்கிறாங்க, ஆனால் 2 தடவை வணக்கம் வச்சா பரவாயில்லடா, எவ்வளவுதான் திட்டினாலும் அப்படின்னு போறாங்க. 3வது நாள் அவருக்கு என்னை திட்டுவதற்கு அந்த மனசே வராது. அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனசு எங்களுக்கு இருக்கும். 10 வருஷமா அவரை பார்த்து எல்லாத்துக்கும் வரும். நான் கேட்கிறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இங்க நிக்கிற இந்த ரோடு, இதுக்கு முன்ன 15 அடி ரோடு. நந்தகுமார் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இந்த ரோடு 50 அடி 60 அடி ரோடாக உயர்த்தி காட்டியவன் இந்த நந்தகுமார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன் உதயசூரியனை ஆதரிக்கணும்னு சொல்றேன். இந்த பஸ் ஸ்டாண்டு இப்ப போய் பார்த்தா பின்னாடி ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பாதி பேர் பின்னாடி தாங்க. நாங்க வெயில் போயிட்டு என்ன தெரியுமா? இந்த பஸ் ஸ்டாண்டு முதல்ல அணைக்கல வித்துட்டது. இந்த பஸ் ஸ்டாண்டு கட்ட பிறகு 150 பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்திருக்கேன். எல்லா இடத்துலயும் பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தோம், இன்னும் கட்டி கொடுத்தோம். முன்னாள் இந்த ஹாஸ்பிட்டல் திறந்து கட்டி கொடுத்துருக்கோம். வேலையரசம்பட்டுக்கு டேமுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கோம். எல்லா ஊர்லயும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்கோம். 2 பேர் எனக்கு போன சொன்னா அடுத்து வரக்கூடியது உதயசூரியன், அடுத்து வரக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கண்டிப்பாக என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறோம். நாங்க செஞ்சோம். நாங்க வந்து கேட்கிறோம். கேட்டா லட்சம் வாங்கணுமா? நான் கேட்கிறேன், 5 வருஷமா 10 வருஷமா உங்களுடைய வாழ்வு சாவு நல்லது கட்டுக்கு நாங்க எல்லாம் வரமே ஒண்ணுமே இருக்காராம். ஒடுவத்தூர் அவரு யாரு? இப்ப வரப்போற பழைய மாப்பிள்ள தான், புது மாப்பிள்ள இல்ல. பழைய மாப்பிள்ள தான் ஒடுவத்தூர் அவரு. அந்த ஒடுவத்தூர்கார யாரும் கொஞ்சம் பேர் தான் வந்துக்கிறீங்க. நம்ம சொந்தக்கார யாராவது இருந்தா நந்தகுமார்னு ஒருத்தர் நின்னுக்கிறாரு. போன தடவை அதுக்கு முன்ன தடவை அவர் தான் எம்எல்ஏ. இங்க உதயசூரியன் நிக்குது, அவர் எதிர்த்து நின்னுக்கிறாரு. அவர் இந்த ஒடுவத்தூர்ல அவர் கார் கண்ணாடி எப்பயாவது திறந்து போயிருக்கிறாரான்னு கேள்வி. திறந்து போயிருக்கு சொன்னா எப்ப தெரியுமா திறந்திருப்பாங்க? 2 மாசமா அந்த கார் கண்ணாடி திறக்குது. ஏன் திறக்குது? வணக்கம் வணக்கம் ஓட்டுங்க. அதேங்கப்பா, ஏய் தம்பி, எங்க இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்க. இந்த தாய் குழந்தைகளுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஓட்டுக்காக நீ போடுகின்ற நாடகம் எதுவாக இருந்தாலும் அது எதை மாதிரி ஒரு ரூபத்தில் நீ நாடகம் போட்டாலும் எடுபடாது. என்னன்னு சொன்னா, இவன் வந்தா மேல தலைவர் தளபதி வந்தா, யோ என் பக்கத்து தெருவுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த ஊருக்கு கல்யாணம் ஆகி வந்து 40 வருஷம் ஆச்சியா. நான் வந்த பிறகு அந்த தெருவு சிமெண்ட் ரோடு போட்டுக்கிறாங்கயா. அடுத்து அவங்க வந்தா என் தெருவுக்கு சிமெண்ட் ரோடு போடுவாங்கயா. என் தெருவுல லைட் கட்டி கொடுப்பாங்கயா. என் தெருவுல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுப்பாங்கயா. என் தெருவுல டிரைனேஜ் போட்டு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அருமை பெரியவர்களே, இன்னைக்கு சாயங்காலம் தேர்தல் அறிவிக்கிறாங்க. நாங்கள் சொல்கின்றோம், இந்த அணைக்கட்டுல இன்னும் என்ன வாட்ஸ்அப்ல பாருங்க,
நாங்க வீடு தேடி வருவோம் ஓட்டு கேட்க. தைரியமா மீசையை முறிக்க ஆம்பளையா ஓட்டு கேட்க வருவோம். இந்த திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று உங்கள் இடத்துல ஓட்டு கேட்க வருவோம். லஞ்சம் வாங்காமல் நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம். 10 வருஷமா நாங்கள் வருவோம். உங்களுக்காக இன்னும் வேண்டியதெல்லாம் செய்வோம். எங்களுக்கு இருக்கின்ற பலம் என்ன பலம் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய பலம். நல்ல வெயில் பாபு சொல்றார், பரவாயில்லையா? முடிச்சிடலாமா? நான் சொல்கின்றேன், இனி ஒவ்வொரு வீடாக வருவோம், ஓட்டு கேட்க வருவோம். வந்து ஏமாற்றுவான். வணக்கம் நம்ம சொந்தக்காரு, என்னை இந்த தடவை எப்படியாவது விட்டுறாதீங்கன்னு கேட்பாங்க. இன்னொன்னு வருவாங்க, ஹலோ நம்ம மாமா பையன் மச்சான் பையன் இந்த தடவை வரவேன். யோ ஒரு இடத்துல தானே அவனுக்கு மாமா மச்சான் பையன், எனக்கு எல்லாமே அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிங்க தான். நாங்கள் சொல்கின்றோம், ஒரே சொல்வதை எவராலும் மறக்க முடியாது. ஆகவே சிலிண்டர் கொடுக்காத அந்த மோடி அரசை இன்னும் இன்னொன்னு சொல்லிடுறேன், அந்த ஈரான் பக்கத்துல ஒரு கப்பல் எல்லாம் போறதுக்கு ஒரு வழி வரும். அதுல அவன் இந்தியா கப்பல் போறதுக்கு வழி விடுறான். ஆனா ட்ரம்ப் நம்பி இருக்கக்கூடிய மோடி அந்த ட்ரம்ப் சொல்றாரு எந்த கப்பலையும் விடக்கூடாதுன்னு. அருமை பெரியவர்களே, பழக்கப்பட்டு இனி மறுபடியும் அடுப்புக்கு போனோம்னா நம்ம நிலைமை. இதற்கு காரணம் யார் என்று சொன்னால் மோடியும் இந்த எடப்பாடியும், மோடியும் இந்த எடப்பாடியுமே. அதற்கு இன்று தெரிவித்துக் கொண்டு நல்ல வெயிலே, இந்த வெயிலிலும் பொருட்படுத்தாமல் எல்லா கூட்டணி கட்சிகளுடைய சகோதரர்கள் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். ஒற்றுமையோடு இருப்போம், வீழ்த்துவோம் மோடியும் அந்த எடப்பாடியும் என்று கூறி விடைபெறுகின்ற கோஷம் போனோம். எல்லாம் போடலாமா? எல்லாரும் சொல்லணுமா? யாரும் அடுப்புக்கு விறகு வைக்க கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ணோம்? கோஷம் போடணும். வெளியே வாங்க. ஆர்ப்பாட்டம் மார்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மார்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மார்பாட்டம், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மோடியே 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 என்னாச்சு 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 தமிழ்நாட்டின் திட்டங்கள் என்னாச்சு 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 வரவில்லையே 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 குடிநீர் நிதி வரவில்லையே வரவில்லை காணவில்லை கல்வி நிதி காணவில்லை காணவில்லை கல்வி நிதி காணவில்லை. தடுக்காதே மோடியே தடுக்காதே தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்காதே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சவடால் மோடியே சவடால் எடப்பாடியே சவடால் மோடியே சவடால் எடப்பாடியே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே சிலிண்டர் எங்கே துப்பில்லை துப்பில்லை சமையல் சிலிண்டரை கொடுப்பதற்கு துப்பில்லை துப்பில்லை வரவில்லை வரவில்லை கல்வி நிதி வரவில்லை மோடியே வஞ்சிக்காதே தொண்டகிட்டே கத்துறேன். நீங்க ஊர்ல சண்டைன்னா என்னமா பேசணும்? பக்கத்து